ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் வாழ்வில் தொடர் தடைகளை சந்திப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக திகழ்வது அசுவாரூடி மந்திரம். லலிதா பரமேஸ்வரியின் ஆக்ஞை பெற்று மனக்குதிரையை அடக்கி ஆளும் ஆற்றல் கொண்ட ஒரு உன்னத தேவியை பற்றியது இது. யார் இந்த அசுவாரூடி? அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் படையில் குதிரை படைகளுக்கு தலைமை தாங்கும் தளபதியாக திகழ்பவள் அசுவாரூடா தேவி. அசுவம் என்றால் குதிரை, ஆரூடா என்றால் ஏறி அமர்ந்திருப்பவள் என்று பொருள். நமது மனம் ஒரு கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது. அது அலைபாயும் போதுதான் நமக்கு தோல்விகளும் குழப்பங்களும் நேர்கின்றன. அந்த மனக்குதிரையை தன் வசப்படுத்தி சரியான பாதையில் செலுத்தும் ஆற்றல் படைத்தவளே அசுவாரூடா. மந்திரத்தின் மகிமை. இந்த மந்திரத்தை முறையாக ஜெபிப்பதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அபரிமிதமானவை. வசீகரம், மற்றவர்களை தன்வயப்படுத்தும் ஆற்றல் மற்றும் சமூகத்தில் நற்பெயர் உண்டாகும். வெற்றி, எடுக்கும் காரியங்களில் உள்ள தடைகள் விலகி அபாரமான வெற்றி கிட்டும். மன உறுதி, பயம் பதற்றம் நீங்கி மனதை கட்டுப்படுத்தும் வல்லமை கிடைக்கும். செல்வம், பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு அல்லது முறையான தீட்சை பெற்று சொல்வதே முழுமையான பலனை தரும். அஸ்வாரூடி மந்திரம் மற்றும் அஸ்வாரூடா தேவி வழிபாடு சித்தர்கள் மரபுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. குறிப்பாக சித்தர் பாடல்கள் மற்றும் அவர்கள் வகுத்த வாசி யோக முறையில் மனத்தை குதிரையாக உருவகப்படுத்தி பாடும் இடங்கள் பல உள்ளன. அஸ்வாரூடி வழிபாட்டின் சித்தர்கள் சார்ந்த பின்னணியை இங்கே விரிவாக காணலாம். சித்தர்கள் மனதை பரி என்று அழைக்கிறார்கள். அடக்க முடியாத வேகத்தில் ஓடும் மனக்குதிரையை வசப்படுத்துவதே சித்தர்களின் முதன்மை நோக்கம். பரிவாசி யோகம். திருமூலர் போன்ற சித்தர்கள் குதிரையை, அதாவது மூச்சுக்காற்றை அடக்கும் முறையை பற்றி பாடியுள்ளனர். அஸ்வாரூடா தேவி என்பது வெறும் உருவம் மட்டுமல்ல, அது அலைபாயும் மனதை அடக்கும் சக்தி நிலையின் குறியீடாக சித்தர்களால் பார்க்கப்படுகிறது. மந்திர ஆற்றல். சித்தர்கள் தங்களுடைய கிரந்தங்கள் மற்றும் ஏட்டுச்சுவடிகளில் அஸ்வாரூடி எனும் ஆற்றலை வசீகரத்திற்கும் தடைகளை தகர்க்கவும் பயன்படுத்தும் முறைகளை குறிப்பிட்டுள்ளனர். பல சித்தர் பாடல்களில் ஐம்புலன்களாகிய குதிரையை சரியாக ஓட்டத் தெரியாதவன் விழுந்து விடுவான் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அஸ்வாரூடி மந்திரத்தை தியானிக்கும் போது சித்தர்கள் சொல்லும் அந்த புலன் கட்டுப்பாடு கைகூடுவதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள் வழிபாட்டில் அஸ்வாரூடியை வணங்குவதன் முக்கிய நோக்கங்கள். வாக்கு சித்தி. நாம் சொல்லும் சொல் பலிக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் இந்த தேவியின் அருளை நாடினர். லோக வசீகரம். உலகத்தை வசப்படுத்துவது என்பது தீய நோக்கத்திற்காக அல்லாமல் நற்காரியங்களுக்காக மற்றவர்களின் ஒத்துழைப்பை பெற இந்த மந்திரம் பயன்படுத்தப்பட்டது. சத்ரு சம்ஹாரம். புறப்பகைவர்களை விட அகப்பகைவர்களான காமம், குரோதம் போன்றவற்றை குதிரை வேகத்தில் துரத்தி அடிக்க அசுவாரூடி வழிபாட்டை சித்தர்கள் மேற்கொண்டனர். சித்தர்கள் வழிபாட்டில் மந்திரங்கள் பெரும்பாலும் மறைபொருளாக இருக்கும். அசுவாரூடி மந்திரத்தையும் அவ்வாறே குருவின் வழிகாட்டுதலோடு பயில வேண்டும் என்று சித்தர்களின் நூல்கள் எச்சரிக்கின்றன. சித்தர் இலக்கியங்களில் தேடிக்கொண்டிருந்தால் குறிப்பாக அகத்தியர் அல்லது போகர் அருளிய மந்திர சாஸ்திர நூல்களில் இதற்கான விரிவான மூல மந்திரங்களையும் அதன் பிரயோகங்களையும் காண முடியும். சித்தர்கள் மரபில் மனதை அடக்கும் இந்த சூட்சுமம் குறித்து இன்னும் ஆழமாக பார்க்கலாம். சித்தர்கள் மொழியில் பரி என்பது நம் மனத்தையும் நம் உடலுக்குள் ஓடும் பிராணவாயுவையும் குறிக்கும். சித்தர் பாடல்களில் இதை பற்றிய புரிதல் இதோ. 1. சிவவாக்கியர் போன்ற ஞானிகள் புற வழிபாடுகளை விட அக வழிபாட்டிற்கே முக்கியத்துவம் கொடுத்தனர். அசுவாரூடி தத்துவம் என்பது ஐம்புலன்கள் என்னும் 5 குதிரைகளை அறிவென்னும் கடிவாளம் கொண்டு அடக்குவதை குறிக்கிறது. சிவவாக்கியர் ஒரு பாடலில்
ஓடுகின்ற வாயுவை ஒடுக்கி ஏறி நிலை கண்டு கொண்டாள் என்று குறிப்பிடுவது அலைபாயும் மூச்சு காற்றையும் மனதையும் ஒரு குதிரை வீரனைப் போல அடக்கி ஆள்வதையே. அசுவாரூடி மந்திரத்தின் உள்நோக்கமும் இதுவே ஆகும். 2. பட்டினத்தார் தனது பாடல்களில் உடலையும் மனதையும் நிலையற்றதாக குறிப்பிடுவார். அவர் பார்வையில் அசுவாரூடி தேவியின் அருள் என்பது உலகியல் ஆசைகளில் ஓடும் மனக்குதிரையை தடுத்து நிறுத்தி அதை இறைவனை நோக்கி திருப்புவதாகும். 3. திருமந்திரத்தில் திருமூலர் மூச்சு பயிற்சியை குதிரை ஏற்றத்தோடு ஒப்பிடுகிறார். ஏறுதல் பூரகம் ஈர்க்கின்ற வாயுவை ஆறுதல் கும்பகம் அங்கே நிறுத்திட மூச்சை வசப்படுத்துபவன் எப்படி வீரனாகிறானோ அதேபோல் அஸ்வாரூடி மந்திரம் மூலம் பிராணசக்தியை வசப்படுத்துபவன் சித்தனாகிறான் என்பது சித்தர்களின் கோட்பாடு. அஸ்வாரூடி வழிபாடு என்பது வெளியில் ஏதோ ஒரு தேவியை வணங்குவது மட்டுமல்ல, நமக்குள் ஓடும் மனக்குதிரையை அறிவென்னும் தேவியின் துணை கொண்டு அடக்கி வாழ்வை வெற்றி பாதையில் செலுத்தும் ஒரு சித்தர் காலத்து உளவியல் கலையாகும். சித்தர்கள் வழிபாட்டில் அஸ்வாரூடியின் இரு நிலை. சித்தர்கள் இந்த வழிபாட்டை 2 நிலைகளில் கையாள்கிறார்கள். புறநிலை எதிரிகளை வசியப்படுத்தவும் காரிய சித்தி அடையவும் பயன்படுத்தப்படும் மந்திரம். அகநிலை மூச்சு காற்றை மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்திற்கு ஏற்றிச் செல்லும் வாசி ஆற்றல். சித்தர் இலக்கியங்களில் அசுவாரூடி என்பது பெரும்பாலும் வசிய மற்றும் ஸ்தம்பன கலைகளின் கீழ் வரும். ஒரு காரியத்தில் வெற்றி பெற அல்லது ஒருவரை தன் வசப்படுத்த இந்த தேவியின் மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சித்தர்கள் எச்சரிப்பது போல இவை தவறான எண்ணங்களுடன் பயன்படுத்தப்பட்டால் எதிர்விளைவுகளை தரும். சுருக்கமாக, அசுவாரூடி மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் ஆழ்மனதை அடக்கி லட்சியத்தை நோக்கி தடையின்றி பயணிக்க உதவும் ஒரு ஆன்மீக திறவுகோல். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் வாழ்வில் தொடர் தடைகளை சந்திப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக திகழ்வது அசுவாரூடி மந்திரம். லலிதா பரமேஸ்வரியின் ஆக்ஞை பெற்று மனக்குதிரையை அடக்கி ஆளும் ஆற்றல் கொண்ட ஒரு உன்னத தேவியை பற்றியது இது. யார் இந்த அசுவாரூடி? அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் படையில் குதிரை படைகளுக்கு தலைமை தாங்கும் தளபதியாக திகழ்பவள் அசுவாரூடா தேவி. அசுவம் என்றால் குதிரை, ஆரூடா